ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு பிகம் ஏ டேட்டா சயின்டிஸ்ட். இந்த ஜாபோட எலிஜிபிள் என்ன, ஸ்கில்ஸ் என்ன, ஸ்கோப் என்ன, டாப் காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, கம்பெனிஸ் என்ன, அதோட சேலரி எவ்வளோ, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் என்னன்னு பார்க்கலாம். பாஸ்ட் 10th +2 வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை 12th படிச்சிருக்கணும். 12th 50 to 60% மார்க் எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் இதோட ஸ்கில்ஸ் என்ன, டேட்டா சயின்டிஸ்ட் படிக்க நம்ம கற்றுக்க வேண்டிய ஸ்கில்ஸ் வந்து பைத்தான், ஆர் லாங்குவேஜ், எஸ்கியூஎல், கிஃப்ட். இந்த 4 லாங்குவேஜ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா லாங்குவேஜ் கற்றுருந்தா பெட்டர். நெக்ஸ்ட் காலேஜஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி, நெக்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ், பாரதியார் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், பெரியார் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியிலலாம் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற கோர்ஸை வந்து டீச் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஜாப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, டேட்டா அனலிஸ்ட், ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங், ஏஐ இன்ஜினியரிங். இந்த கோர்ஸோட டியூரேஷன் 3 years. இந்த கோர்ஸுக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா 1 lakhலேருந்து 8 lakh per yearக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டேட்டா சயின்டிஸ்டில் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னா, டேட்டா விசுவலைசேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், cloud computing, data mining, probability, database management, programming languages, data structures, linear algebra, mathematics, business intelligence. நம்ம படித்து முடிச்சுட்டு எந்தெந்த கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போகலாம் அப்படின்னா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அமேசான், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனிலாம் நம்மளுக்கு ஜாப் ரோல் இருக்குது. நெக்ஸ்ட் சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் ஃப்ரெஷருக்கு 10 lakhsலேருந்து 19 lakhs per annum. இதே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுன்னா 20 lakhsலேருந்து 50 lakhs per annum நம்மளால் earn பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.